ஹை ஸ்டூடெண்ட்ஸ். சரி, 9th CBSE மேக்ஸில் ஃபஸ்ட் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். சரி, இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, இப்போ லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா பிளாட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வச்சு சொல்லுவாங்க. என்னென்னா, இப்போ எக்ஸ் கமா ஒய் நார்மலாக பாயிண்ட்ஸ் இருக்கா, இந்த எக்ஸை வந்து என்னான்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அப்சிஸா. அப்சிஸாங்கிறது என்னென்னா, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆர்ஜின் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் பாயிண்ட். அந்த எக்ஸாக்ஸ் பாயிண்ட்டுக்கும் இந்த ஆர்ஜினுக்கும் இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னென்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த பர்டிகுலர் அந்த பாயிண்ட்டு சொல்லும்போது அப்சிஸான்னு சொல்லுவோம். டிஸ்டன்ஸுங்கிறப்ப நமக்கு நெகட்டிவில் வராது, நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ். நம்ம ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இப்போ -1 இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன், நம்ம -1 டிஸ்டன்ஸ்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ 1 நம்ம அந்த இடத்துல சொல்லிடலாம். பட் வாட் இஸ் த அப்சிஸ் ஆஃப் திஸ் பாயிண்ட்டு அப்படின்னு கேட்கும் பொழுது நீங்கள் -1ன்னு சொல்லணும். அப்சிஸா அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸ் ஆக்சிஸோடைய டிஸ்டன்ஸு. அதே ஒய் ஆக்சிஸ் இருக்குல்ல, அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஆர்டினேட். அப்சிஸா ஆர்டினேட். அப்சிஸாங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ, ஆர்டினேட்டுங்கிறது என்னென்னா ஒய் ஆக்சிஸோட வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4, -2 அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல 4ங்கிறது என்னது, அப்சிஸா. அதே ஆர்டினேட் என்னங்கிறது -2. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் உங்களுக்கு பிளாட் பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம கேஸ் ஸ்டடியில் கூட இந்த மாதிரியெல்லாம் கேட்கப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ அப்சிஸா வந்து பார்த்தீங்கன்னா -1, ஆர்டினேட் 3 அப்படின்னு சொல்லும்போது அப்போ இது எந்த இடத்துல வரும் அப்படிங்கணும். அப்போ இது என்ன சொல்கிறாங்க, -1, 3, -1, அதாவது நெகட்டிவ் பாசிட்டிவ். நெகட்டிவ் பாசிட்டிவ்னா எந்த குவாட்ரண்ட்டு, செகண்ட் குவாட்ரண்ட்டு. ஸோ ஒரு விஷயத்தை படிச்சிட்டிங்கன்னா அதை ரிலேட் பண்ணுற மாதிரி நம்ம கொஸ்டின் நம்மளாக க்ரியேட் பண்ண கற்றுக்கணும். நம்ம எப்போ நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு நம்மளே அதுக்கு ஒரு கொஸ்டின் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆன்சர் சொல்கிறோமோ அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த சம்மு பார்க்குறப்பையும் நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல அடாப்ட் ஆகிட்டு அதுக்கு கொஸ்டின் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அது பேஸ் பண்ணியே சும்மா ரேண்டமாக அப்படி சும்மா லைட்டாக சிம்பிளாகவே போட்டு பாருங்கள். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வேணாம். இப்படி இருந்தால் இப்படி பண்ணணும், இந்த பாயிண்ட்ஸ் இப்படி இருந்தால் இந்த இடத்துல பிளாட் பண்ண போகிறோம், இந்த இதுக்கு பேர் அப்சிஸா, இந்த ஒய்ன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆர்டினேட்டு. அதே x,0 அப்படின்னு இருந்துச்சுன்னா இட்ஸ் ஒய் ஆக்சிஸு. அதே 0, y அப்படிங்கிறப்ப இது ஒய் ஆக்சிஸு. ஸோ அந்த மாதிரி நீங்களாக சொல்லி பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்களாக கொஸ்டின் க்ரியேட் பண்ணிவிட்டு எழுதி பாருங்கள். ஒருத்தர்கிட்ட இருந்து தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, நீங்களாக க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.